இவ்வளவு நாள் நான் அங்க இருந்ததுக்கு காரணமே மக்களாகிய நீங்க தான். என்ன இந்த அளவுக்கு இவ்வளவு நாள் எனக்கு கூட்டினே வந்துட்டீங்க கை பிடிச்சி. உள்ளே இருந்து 18 லட்சம் ரூபாயோட வெளியே வந்த கானா வினோத்துக்கு மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு கிடைச்சது. எதுக்கு கானா வினோத் வெளியே வந்தார்? அவர் உள்ளே இருந்திருக்கலாமே, அவர் தான் டைட்டில் வின்னர் ஆச்சு, அவர் ரொம்ப அவசரப்பட்டார், அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலடியாக என்ன சொன்னார்னா, நான் பண்ணது தான் கரெக்டு, எனக்கு 18 லட்சம் ரூபாய் மிகப்பெரிய காசாக தெரிஞ்சது, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பசிக்குதுன்னா பிரியாணிக்காக வெயிட் பண்ண முடியுமா என்ன? கஞ்சோ கூழோ அப்படி தான் எனக்கு அந்த ரூபா தெரிஞ்சது. அந்த 18 லட்சம் ரூபாய் எனக்கு மிகப்பெரிய காசாக தெரிஞ்சுது. என் குழந்தைங்களுக்காக தான் அந்த காசை எடுத்துகிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் பண்ணது பெரிய தப்பாக எனக்கு தெரியல அப்படின்னு வெளியே வந்து பேசின கானா வினோத் சொன்னார். பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ கானா வினோத் பொதுவெளிக்கு வர ஆரம்பித்தார். பொதுவெளிக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கணுமே கானா வினோத்துக்கான மரியாதையை. மக்கள் கூடி கொண்டாடிட்டாங்க கானா வினோத்தை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏரியாவில் இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு மாலை மரியாதையெல்லாம் செலுத்திட்டு அம்பேத்கருக்கு ஒரு முத்தத்தையும் கொடுத்தாரு. அந்த ஏரியாவே களை கட்டுச்சு பார்த்துக்கோங்களேன். இப்படியா பிக் பாஸ்லேருந்து வெளியே வர போட்டியாளர்களை மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க, சந்தோஷமாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு படி மேலே போனோம்னாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் வழிவகுக்கணும். உள்ள கம்ருதினியும் பாருவையும் கழுவி கழுவி ஊற்றுனாங்க வெளியே இருக்கிற மக்கள். வெளியே வந்தால் இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வேற லெவலில் இருக்குது. அவங்க தான் உண்மையாக இருந்ததாகவும் அவங்க தான் ரியலாக இருந்ததாகவும் கதையே வேற மாதிரி இருக்குது. கம்ருதீனுக்கு மாலை மரியாதை கிடைக்குது. வெளியே போனால் மக்கள் கூட்டம் திரண்டு நிற்கிறாங்க. அவர் கேக்கு வெட்டி மாலை மரியாதையோட டான்ஸ் ஆடினாரு பாருங்க. ஒரு பக்கம் கெனி, எஃப்ஜே, பிரவீன்ராஜ் இவங்க எல்லாம் கேக் வெட்டி என்ஜாய் பண்ணாங்க பாருங்க. ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு பார்க்கவே செம கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஓகே